வெல்கம் பேக் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிறாங்க, எந்த பிரின்சிபலில் ஃபாலோ பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆமாங்க, இந்த வீடியோவில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம். டைமை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் மதன் கௌரி சேனலாக எடுத்துக்கலாம். அவங்க கன்ஸ்டன்சியாக வீடியோ போடுறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பீப்புளாக இருக்காங்க. டைமை ஃபாலோ பண்ணி கன்ஸ்டன்சியாக வீடியோ போடுறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. இது இந்த உலகத்தில் யாரை வேணால் இன்க்ளூட் பண்ணலாம். பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், யாரை வேணால் இன்க்ளூட் பண்ணலாம். டைம் வந்து கன்ஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு $86,400 கிரெடிட் ஆச்சுன்னா நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க அதை வச்சு? அந்த மாதிரிலாம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் 86,400 செகண்ட்ஸ் வந்து டைம் இருக்குது. ஒரு நாளைக்கு அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன யூஸ்ஃபுல் பண்ணலாம் அதை பற்றி பார்ப்போம். இந்த பிரின்சிபல் பேர் எய்சன்ஹவர் பிரின்சிபல் சொல்லுவாங்க. இங்கே இருக்க டேபிளில் பாருங்கம்மே, இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம், அர்ஜென்ட்டான விஷயம், அதை உடனே பண்ணுங்க. ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டாக இருக்குது ஆனால் நாட் அர்ஜென்ட், இப்போ பண்ண தேவையில்லை, நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். அந்த விஷயத்தை பிளான் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம், நாளைக்கு எப்படி பண்ணலாம், அந்த விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஒரு விஷயம் நாட் இம்பார்ட்டன்ட் ஆனால் அர்ஜென்ட்டாக முடிக்கணும், நம்ம தான் போய் முடிக்கணும்னு கிடையாது. டெலிகேட் வேற ஒருத்தவன்ட்டு மாற்றி கொடுத்துட்டு கூட முடிக்கலாம். டெலிகேட் பண்ணலாம். நம்ம தான் போய் அந்த விஷயத்தை முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டைம் வந்து நம்மளுக்காண்டி ஒதுக்கிக்கலாம். இன்னொருத்தவங்கள்ட்ட டைம் கொடுத்து நம்ம அந்த விஷயத்த பண்ண சொல்லலாம். ஒரு விஷயம் நம்மள்ட்ட இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டண்டாக இருக்குது, அதே விஷயத்தில் நாட் அர்ஜென்ட் இருக்குது. இம்பார்ட்டன்ட்டும் இல்லை, அர்ஜென்ட்டும் இல்லை. அந்த விஷயத்த வந்து விட்டுருங்க, ட்ராப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒரு விஷயம் நம்ம தான் முடிக்கணும் கிடையாது. ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது, நாட் அர்ஜென்ட்டும் கிடையாது, நம்ம தான் முடிக்கணும் கிடையாது. நம்ம தான் போய் அந்த விஷயத்த முடிக்கணும், நம்ம போனால் தான் கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு கிடையாது. யார் போனாலும் அந்த விஷயம் நடக்கும். அப்படி பண்ணால் லீவ் பண்ணிடுங்க அந்த விஷயத்த. இதைத்தான் எய்சன்ஹவர் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பீப்புளாக இருக்கிறது, டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது, இந்த விஷயத்தை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் இருந்துச்சுன்னா அந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் உடனே பண்ணுறாங்க. ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் இல்லை, பிளான் பண்ணி அடுத்து என்ன செய்யலாம் அதை பிளான் பண்ணுறாங்க. இதைப்படி தான் கரெக்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வின் பண்ணலாம். அந்த உலகத்தில் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.